என்னடா சாப்பாட்டை பத்தி பேசுறவன் டிஷர்ட் கடையில வந்து நிக்கிறானேன்னு பாக்குறீங்களா? நான் இருக்கிற ஊர் அப்படிங்க. எந்த ஊர்ல இருக்கேன்னு கேக்குறீங்களா? திருப்பூர். இந்தியாவினுடைய ஜவுளி தலைநகரம், தமிழ்நாட்டினுடைய குட்டி ஜப்பான் அப்படிங்கக்கூடிய சிறப்பு பெயர் இந்த திருப்பூருக்கு உண்டு. இந்த திருப்பூர் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு முக்கிய பங்கு வகிக்குது. அதாவது வருஷத்துக்கு 15,000 கோடி ரூபாயை அந்நிய செலாவணியாக ஈட்டி தருது. இந்த திருப்பூர் பின்னலாடைக்கு மட்டும் புகழ் பெற்றதில்ல, சுவையான உணவுகளுக்கும் புகழ் பெற்றது. இந்த ஊரினுடைய வரலாறை பார்த்துக்கிட்டே இந்த ஊரின் சிறப்பான உணவுகளை நாம ருசி பார்க்கலாமா? திருப்பூர் பார்க்கிறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குல்ல. இந்த ஊருக்கு திருப்பூர் அப்படிங்கக்கூடிய பெயர் எப்படி அமைஞ்சது? சங்க காலத்துல இந்த ஊர் திருப்போர்புரம் அப்படின்னு தான் அழைக்கப்பட்டிருக்குதான். அதுதான் மருவி திருப்பூராக மாறுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரி, திருப்போர்புரம் அப்படின்னு இந்த ஊர் ஏன் அழைக்கப்பட்டது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா புறநானூற்று காலத்துக்கு நாம போகலாமா? குழவி இறப்பினும் ஊந்தடி பிறப்பினும் ஆள் அன்று என்று வாளில் தப்பார் தொடர்படு ஞமலியின் இடர்படுத்து இரிய கேள் அல் கேளீர் வேளாண் சிறுபதம் மதுகையின்றி வயிற்று தீதனிய தாம் இறந்து உண்ணும் அளவை ஈன்மொரோ இவ்வுலகத்தானே. இது புறநானூரோட 74வது பாடல். பிறந்த குழந்தை இறந்து பிறந்தாலும் பிறக்கும் போதே சதைப்பிண்டமாக பிறந்து விட்டாலும் அக்குழந்தையை ஆண் மகன் அல்ல என்று எண்ணி அதனை வாளால் காயப்படுத்துவர். இப்போது நான் காயம் இல்லாமல் வஞ்சத்தால் பிடிபட்டு கிடக்கிறேனே, நான் ஆண் மகன் ஆவேனா? அது மட்டுமல்லாமல் என் வயிற்று தீயை தணித்துக் கொள்வதற்காக தண்ணீரை கேட்டு பெற்றிருக்கிறேனே, இதனை உண்ணவும் வேண்டுமா? அப்படிங்கிறதா இந்த பாடலினுடைய பொருள். சரி, இந்த பாடலை யார் பாடுனாங்க, ஏன் பாடுனாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த ஊரின் பெயர் எப்படி அமைஞ்சது அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்க முடியும். கிபி 125க்கும் கிபி 150க்கும் இடைப்பட்ட காலம். சேர மன்னனான கணைக்கால் இரும்புரை மிகப்பெரிய வீரன், சோழ மன்னனான செங்கண்ணனும் அவனுக்கு இணையான வீரன். இவர்கள் இருவருக்கும் இடையே போர் நடந்தது. போரில் சோழ மன்னனான செங்கண்ணன் வெற்றி பெற்றார். இரும்புரையை சிறைபிடித்தார். யுத்த தர்மத்தின்படி கைது செய்யப்படும் எதிரி நாட்டு மன்னனுக்கு சிறையில் உரிய மரியாதை வழங்க வேண்டியது கடமை. ஆனால் சிறையில் இரும்புரை ஒருமுறை தாகத்திற்கு தண்ணீர் கேட்டபோது காவலன் காலம் தாழ்த்தி கொடுத்தான். தன் மானமே பெரியது என்று கோவப்பட்ட இரும்புரை அதனை குடிக்க மறுத்து மனம் வெம்பி பாடியதுதான் புறநானூற்றின் 74வது பாடல். அதன் பிறகு மன்னன் இரும்புரை உண்ணாமல் பட்டினி கிடந்து உடலை வருத்தி உயிர் துறந்தான். தன் மானத்திற்காக சேர மன்னன் இரும்புரை உயிர் விட்ட பெருமைமிகு இடம் என்பதால் இப்பகுதி திருப்போர்புரம் என்று அழைக்கப்பட்டது. அப்பெயரே பின்னாளில் திருப்பூராக மாறியது. என்னோட இருக்கிறது திருப்பூரை சேர்ந்த திருமதி ஆர்த்தி சச்சின் அவர்கள். என்னம்மா பண்ண போறீங்க? சந்தவை. இப்போ இதுக்கு முக்கியமான இன்கிரிடியன்ட் அப்படின்னா என்னம்மா? சாப்பாட்டு அரிசி. சாப்பாட்டு அரிசி என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இதை வந்துட்டு நான் ஒரு 3 to 4 hours ஊற வச்சிருக்கேன். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கிரைண்டர்ல வந்து அரைச்சிருக்கேன். இது வந்து டைட்டான பதத்துல தான் நீங்க அரைச்சு எடுத்துருக்கீங்க. ஓகே, இட்லி மாவு மாதிரி தோசை மாவு மாதிரி இல்ல கூடாது, இது வந்து ரொம்ப டைட்டா இருக்கணும். இப்ப சந்தவை பிளைன் சந்தவை ரெடி பண்ண போறீங்க. இட்லியா வேக வச்சு புழிய போறீங்க. பிழிஞ்சிரலாமா? பிழிஞ்சிரலாம். ஓகே. நார்மலா நம்ம இட்லி எப்படி ஆவியில வேக வைக்கிறோமோ அது மாதிரி ஒரு 10 minutes. ஓகே. அதுக்கு நடுவுல ஏதாவது பண்ணலாமா? நம்ம அதுக்கு வேணுங்கிற வெல்லப்பாக ரெடி பண்ணலாம். இப்ப வெல்லம் தவிர வேற என்னெல்லாம் நமக்கு தேவை? தேங்காய், முந்திரி, திராட்சை, பிஸ்தா பவுடர், குங்குமப்பூ. சரி, இப்ப வெல்லப்பாக காய்ச்சிரலாமா? காய்ச்சலாம். இப்ப 1 கப் நான் வெல்லம் எடுத்திருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரு 3/4 கப் தண்ணி இருந்தா போதும். இது வந்து பொடி பண்ண வெல்லம். இது நல்ல திக்கு பாகா வரணும் இல்லையா? திக்கா வரணும். அந்த ஒரு கம்பி பதம் சொல்லுவாங்கல்ல, அதுக்கு முன்னாடி எடுத்துருவோம். அதுக்கு முன்னாடி எடுத்துருவோம். கம்பி பதத்துக்கு முன்னாடி எடுத்துருவோம். இப்போ வெல்லம் கரைஞ்சிருச்சு. அதை நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பாகு பண்ணிக்கலாம்.
இது வந்து கொஞ்சம் ஃப்ராத்தியா வரணும். ஓகே, கொஞ்சம் திக் நொர மாதிரி பொங்கி வரணும். இப்போ நம்ம இதுல தேங்காய் துருவல் போட்டுட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுட்டு இதை கொஞ்சம் திருப்பி கொஞ்சம் அந்த ஸ்டிக்கி பதத்துக்கு முன்னாடி, ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்டிக்கியா இருக்கும்ல, அந்த மாதிரி வர மாதிரி இன்னும் கொஞ்சம் கொதிக்க விடணும். ஆமா, ஓகே, ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம நிறுத்திடலாம். ஆமா, இனிப்பு சந்தவைக்கான வெள்ளப்பாகு தேங்காயோட சேர்ந்து ரெடியா இருக்கு இல்லையா? இந்த பக்கத்துல நம்மளுக்கு சந்தவைக்கான இட்லியை வேக வச்சிருந்தோம். ஆமா, திறந்து பாத்துடலாமா? பாத்துடலாம். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம இப்போ இமீடியட்டா வந்து அந்த சந்தவை நளியில போட்டு பிழிஞ்சிடணும். இந்த சூட்லயே பிழிஞ்சிடணும். இப்போ இது சூடு ஆறிடுச்சுன்னா ரொம்ப இறுகிரும். அப்புறம் அந்த சந்தவை வந்து நீளமா உடைஞ்சு போயிடும். ஓகே, அதனால பிழிஞ்சிரலாமா? இப்போ நம்மளுக்கு பிளைனான சந்தவை ரெடியா இருக்கு. இந்த பக்கத்துல இனிப்பு சந்தவை செய்யறதுக்காக தேங்காய் வெள்ளப்பாகு ரெடி. இப்போ சீசனிங்காக அந்த முந்திரி திராட்சையும் நெய்யில வறுத்து இதுல மிக்ஸ் பண்ணிட்டு பாகு போட்டு அதை மிக்ஸ் பண்ண போறோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போறீங்க. முதல்ல வந்து முந்திரி திராட்சை வறுக்க போறீங்க. இப்போ நம்மளுக்கு முந்திரி பருப்பு வறுத்தாச்சு, எல்லாம் ரெடியா இருக்கு. இப்போ மிக்சிங். ஆமா, அவ்வளவுதான், முடிஞ்சது. இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி, இப்போ இதை பிளேட்ல சர்வ் பண்ணும்போது இப்போ கொஞ்சம் குங்குமப்பூ மேல நம்ம ஊற வச்சிருக்கிற குங்குமப்பூ, இப்போ உங்க கையால ரெடியான இந்த இனிப்பு சந்தவைய டேஸ்ட் பார்க்க போறேன். பாத்துடலாம்ல? பாருங்க. வாவ், அந்த தேங்காய், அந்த வெல்லம் அதோட சேர்ந்து அந்த நைஸா இருக்கு இல்லையா? அப்படியே சாப்பிடும்போது அப்படியே வழுக்கிக்கிட்டு போகுது. உங்களுக்கு இந்த இடியாப்பத்துக்கும் இந்த சந்தகைக்கும் உள்ள வித்தியாசம் இப்ப தெரியுது. ஓகே, அந்த மெல்லிசா இருக்கு இல்லையா? அதுதான் இதனுடைய ஸ்டைல். அதோட மனமும் வேறையா இருக்கும். ஆமா, அந்த ஏலக்காய் மனம் வந்து தூக்கலா இருக்கு. இந்த இனிப்பு சந்தவை ரொம்ப இனிப்பா இருக்கு. கொங்கு சோழர் ஆட்சி காலத்துல திருப்பூரை சுற்றியுள்ள பகுதிகள் சிவ வழிபாட்டுக்கு பெயர் பெற்றதாக இருந்திருக்குது. அக்காலகட்டத்துல வட இந்தியாவிலிருந்து யாத்ரீகர்கள் சிவ வழிபாட்டுக்காகவே இப்பகுதிகளுக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறாரு கல்வெட்டு செய்திகள் மூலமாக திருப்பூரின் வரலாற்றை எழுதியிருக்கக்கூடிய இம்மண்ணின் எழுத்தாளர் குப்புசாமி அவர்கள். அப்படி வட இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் ஒரு கதையையும் பதிவு செஞ்சிருக்கிறாங்களா. அதன் மூலமாக இந்த ஊரின் பெயர் அமைந்ததற்கு மற்றொரு விளக்கமும் இருக்கு அப்படின்னு குப்புசாமி சொல்றாரு. அந்த கதை என்ன, அந்த விளக்கம் என்ன அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கலாமா? இன்று தாராபுரம் என்று அழைக்கப்படும் விடாபுரத்தில் ஒரு காலத்தில் பாண்டவர்கள் தங்கி இருந்திருக்கிறார்கள். அங்கே வந்த கௌரவர்கள் பாண்டவர்களின் கால்நடைகளை கவர்ந்து சென்று விட்டார்கள். இதை அறிந்த பாண்டவர்களின் ஒருவரான அர்ஜுனன் தன் படைகளுடன் சென்று கால்நடைகளை கௌரவர்களிடமிருந்து வெற்றிகரமாக மீட்டு திரும்பினார். கால்நடைகளை மீட்டு திரும்பிய ஊர் இந்த திருப்பூர் தானாம். திரும்பிய ஊர் என்பதே காலப்போக்கில் திருப்பூராக மாறியது என்கிறார்கள். மனித நாகரீகம் நதிக்கரையில தான் தோன்றியது அப்படிங்கிறதுக்கு அழுத்தமான சாட்சியாகத்தான் இந்த அமராவதி ஆற்றுப்படுகையும் இந்த தாராபுரம் ஊரும் இருந்துகிட்டு இருக்குது. முன்னொரு காலத்துல பாண்டவர்கள் இந்த ஊர்ல ஓராண்டு காலம் வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுது. சோழர்கள் காலத்துல இந்த ஊர் ராஜராஜபுரம் அப்படின்னும், கொங்கு சோழர்கள் காலத்துல இந்த பகுதி வஞ்சிபுரி அப்படின்னும் அழைக்கப்பட்டிருக்குது. சங்கம் மருவிய காலத்துல இந்த பகுதியினுடைய தலைநகராக இந்த தாராபுரம் இருந்திருக்குது. நான் தாராபுரத்தில் உள்ள அகஸ்தீஸ்வரர் கோயில்ல இருக்கேன். இந்த கோயில்ல குடிகொண்டிருக்கக்கூடிய ஈசனுக்கு அகஸ்தீஸ்வரர் அப்படிங்கிற பெயர் அமைந்ததற்கு பின்னாடியும் ஒரு புராண கதை சொல்லப்படுது. அது என்ன தெரிஞ்சுக்கலாமா? கைலாயத்தில் சிவன் பார்வதியை திருமணம் செய்த போது
வடதிசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்தது. உலகை சமப்படுத்த பொதிகை மலைக்கு செல்லுமாறு அகத்தியருக்கு சிவன் கட்டளையிட்டார். அங்கு செல்லும் வழியில் அகத்தியர் பல இடங்களில் லிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். அமராவதி ஆற்றங்கரைக்கு வந்தபோது அகத்தியர் இங்கும் லிங்க பிரதிஷ்டை செய்ய விரும்பினார். அமராவதி ஆற்றை கங்கையாக எண்ணி அதில் உள்ள மணலை பிடித்தே லிங்கம் வடித்தார். அகத்தியர் வடித்த லிங்கம் என்பதால் சுவாமிக்கு அகஸ்தீஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டது. என்னோட இருக்கிறது திருப்பூரை சேர்ந்த திருமதி செண்பகம் அவர்கள். என்னம்மா பண்ண போறீங்க? பச்சை புளி ரசம் செய்ய போறேன். இதுக்கு வேற ஏதாவது பேர் இருக்கா? அவசர ரசம். அவசர ரசம் இல்லையா? ஓகே. அவசர ரசம்னு ஏன் அப்படி பேரு? திடீர்னு ஒரு விருந்தாளி வந்துட்டாங்க, அவங்களுக்கு நம்ம வீட்டுல அன்னைக்கு ரசம் இல்ல, அதனால இந்த ரசத்தை திடீர்னு செய்யலாம். ஓகே, அதுக்காக செஞ்சது. ஓகே, இது செய்யறதுக்கு என்னெல்லாம் தேவை? புளி தண்ணி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, உப்பு. சரி, இப்போ இந்த அவசர அதிரடி ரசம் இல்லையா, உங்க ஊர் ஸ்பெஷல், அதை செஞ்சு காமிங்க பாப்போம். முதல்ல புளி தண்ணி கரைக்கணும். ஓகே, எவ்வளவு புளி? ஒரு எலுமிச்சம்பழ அளவு. அடுத்தது வெங்காயம். வெங்காயம் ஒரு கையளவு போட்டுக்கலாமா? ஒரு 10 வெங்காயம் போடலாம். ஒரு 10 வெங்காயம். அது நல்ல என்ன நச்சு வச்சிருக்கீங்க? நச்சு தட்டி வச்சிருக்கு. சரி. அடுத்தது பச்சை மிளகாய். பச்சை மிளகாய். இதுக்கு எவ்வளவு மிளகாய் போடலாமா? காரத்துக்கு ஏத்த மாதிரி? காரத்துக்கு ஏத்த மாதிரி 2 மிளகாய் போடலாம். 2 மிளகாய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லிங்க. ஓகே, அது சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். அப்புறம் உப்பு. பச்சை புளி ரசம் ரெடி. பச்சை புளி ரசம் ரெடியா இருக்கு. டேஸ்ட் பார்க்குறேன். வாவ், அந்த பச்சை வெங்காயத்தினுடைய வாசனை அதோட அந்த பச்சை மிளகாயினுடைய காரமும் சேர்ந்து இருக்கு. இந்த புளி பச்சையா இருக்கிறதும் ஒரு சுவையா இருக்கு. பச்சை புளி ரசம் பக்காவா இருக்கு. திருப்பூர் கொங்கு நாட்டின் ஒரு பகுதியாக முற்காலத்தில் இருந்தே இருந்து வருகிறது. சங்க காலத்தில் இப்பகுதியை சேரர்கள் ஆட்சி செய்துள்ளார்கள். அதற்கு பிறகு கிபி 9ஆம் நூற்றாண்டு வரை கர்நாடகத்தைச் சேர்ந்த கங்கர்களும் அவர்களைத் தொடர்ந்து சோழர்களும் பாண்டிய மன்னர்களின் பிரதிநிதிகளுமே இங்கு ஆட்சி செய்திருக்கிறார்கள். கிபி 14ஆம் நூற்றாண்டில் டெல்லி சுல்தான்களுக்கு கட்டுப்பட்ட இஸ்லாமிய மன்னர்களும் கிபி 1550 சமயத்தில் விஜயநகர பேரரசுக்கு கட்டுப்பட்ட நாயக்கர்கள் ஆண்டு வந்துள்ளார்கள். 17ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு மதுரை நாயக்கர்கள் கொங்கு நாட்டை 24 பாளையங்களாக பிரித்து ஆட்சி செய்தார்கள். அதில் திருப்பூர் பகுதி முக்கியமானதாக இருந்துள்ளது. 18ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் மைசூர் ஆட்சியாளர்களான ஹைதர் அலி, திப்பு சுல்தான் அதிகாரத்துக்கு கீழ் இருந்தது. அந்த நூற்றாண்டின் இறுதியில் இப்பகுதிகள் பிரிட்டிஷாரின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தன. அப்போது இப்பகுதிகள் அனைத்தும் மெட்ராஸ் மாகாணத்துடன் இணைக்கப்பட்டன. நான் இப்ப இருக்கிறது திருப்பூர் குமரன் நினைவு இடத்துல இருக்கேன். இந்திய சுதந்திர போராட்டத்துல இந்த திருப்பூரினுடைய பெயரை மிக அழுத்தமாக பதிவு செய்த விடுதலை வீரர்கள்ல இந்த திருப்பூர் குமரன் முக்கியமானவர். இவர் பிறந்த ஊர் சென்னிமலை. பிழைப்புக்காக தான் இந்த திருப்பூருக்கு வராரு. காந்தியின் மீதும் இந்திய விடுதலையின் மீதும் பற்று கொண்ட இந்த குமரன் இங்கு இருந்த தேசபந்து வாலிபர் இயக்கத்துல தன்னைய இணைச்சுக்கிறாரு. பல்வேறு சுதந்திர போராட்டங்கள்ல அவர் ஈடுபடுறாரு. ஜனவரி 10, 1932 அன்று நடந்த சட்ட மறுப்பு இயக்க போராட்டத்திலையும் அவர் கலந்துக்கிறாரு. கையில தேசிய கொடியை ஏந்தி வந்தே மாதரம் அப்படின்னு முழக்கமிட்டு திருப்பூரினுடைய வீதிகள்ல வரும் பொழுது பிரிட்டிஷாரனுடைய காவல்துறையினர் அவர் மீது கண்மூடித்தனமாக தாக்குறாங்க. அதுல தலையில பலத்த காயத்தோட கீழே விழறாரு. தேசிய கொடியை அவர் கையில இருந்து பறிக்க முயலும் போது அவர் தேசிய கொடியை விடாம பிடிச்சுக்கிட்டு வந்தே மாதரம் அப்படின்னு முழங்குறாரு. அந்த தலையில பட்ட காயத்துல மூளை பாதிக்கப்பட்டு மறுநாள் இறந்து போறார். தன்னுடைய இறுதி மூச்சு வரைக்கும் தேசிய கொடியை கையில பிடிச்சிருந்ததனாலேயே அவருக்கு கொடிகாத்த குமரன் அப்படிங்கக்கூடிய சிறப்பு பெயர் வந்தது. அவர் நினைவை போற்றும் விதத்தில் அமைக்கப்பட்டதுதான் இந்த திருப்பூர் குமரன் நினைவு இடம்.
என்னோட இருக்கிறது திருப்பூரை சேர்ந்த மகாலட்சுமி அவர்கள். என்னம்மா பண்ண போறீங்க? அடபூரி பண்ண போறேன். அடபூரி இல்லையா? இது உங்க ஊர் ஸ்பெஷல் இல்லையா? இதுக்கு ஏன் அடபூரிங்கிறது பேரு? அடக்கி ஆட்டுற மாதிரி மாவை ஆட்டி தோசையில வைக்கிறது பதிலா எண்ணெயில பொரிச்சு எடுக்கிறதுனால பூரி மாதிரி உப்பி வரும். அதுக்கு அடபூரின்னு பேர். இப்போ இந்த அடபூரி பண்றதுக்கு என்னெல்லாம் பொருட்கள்மா நம்மளுக்கு தேவை? புழுங்கல் அரிசி, துவரம்பருப்பு, தேங்காய், சின்ன வெங்காயம், சீரகம், உப்பு, கருகாப்பிலை, வரமிளகா, பெருங்காயம், பொரிச்செடுக்கிறதுக்கு எண்ணெய். எவ்வளவு அரிசி எடுத்துக்கிட்டா எவ்வளவு பருப்பு எடுப்பீங்க? 2 கப் அரிசி, 1 கப் துவரம்பருப்பு, வரமிளகா, இது 3 சேர்த்து 2 மணி நேரம் ஊற விட்டுட்டு ஒரு அரைவாசி அரைச்சிடணும். ஓகே. எவ்வளவு தேங்காய் போடுவீங்க இதுக்கு? 1 கப். இது எப்போ சேர்ப்பீங்க? அரைக்கும் போது? அரைச்சு பாதி அரைக்கும் போது சேர்ப்பீங்க. ஓகே. அப்பதான் வெங்காயம், ஜீரகம், உப்பு எல்லாத்தையும் சேர்ப்பீங்களா? ஆமாங்க. அதுக்கப்புறம் தான் சேர்ப்போம். அப்ப எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து அரைச்சு எடுத்துவீங்க. ஒரு 3/4 பதத்துக்கு தான் அரைக்கணும். ஓகே. பரபரன்னு அரைக்கணும். ஓகே. பரபரன்னு அரைச்சு எடுத்து வச்சாச்சுன்னா மாவு ரெடி. அதுக்கு அப்புறம் எண்ணெயை காய வச்சு தட்டி போடுவீங்க. ஆமாங்க. அதான் செய்ய போறீங்க. ஆமாங்க. செஞ்சிடலாமா? செஞ்சிடலாம். அடப்பூரி நம்மளுக்கு ரெடியா இருக்கு. டேஸ்ட் பாத்துடலாமா? பாத்துடலாம். நல்ல பூரி மாதிரி உப்பி வந்திருக்கு இல்லையா? இதுதான் இதனுடைய ஸ்பெஷல். ஆமாங்க. ஓகே. நல்ல உள்ளுக்குள்ள அந்த ஹோல் சூப்பரா இருக்கு. ஒரு அடைய பொரிச்சு சாப்பிடக்கூடிய அந்த சுவை. மொத்தத்தில் இந்த அடப்பொரி அமக்கலமா இருக்கு. தாராபுரத்தை சுற்றி பலமான காற்று எப்பொழுதுமே வீசும். அதன் காரணமாக இந்த பகுதிகளில் நிறைய காற்றாலைகள் இருக்குது. குறிப்பாக தாராபுரம் பொள்ளாச்சி சாலையில் எங்கே திரும்பினாலும் காற்றாலைகளை பார்க்க முடியும். திருப்பூரினுடைய உணவும் வரலாறும் இத்தோட முடியலைங்க. இன்னும் நிறையவே இருக்கு. அதையெல்லாம் மற்றொரு கொஞ்சம் சோறு கொஞ்சம் வரலாறு நிகழ்ச்சியில் பார்க்கலாம், பேசலாம், சுவைக்கலாம். மீண்டும் சந்திப்போம். பாய்.